ஆன்மீக மாலை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நமக்கெல்லாம் கிரகணங்கள் என்றால் வெறும் வானியல் நிகழ்வு என்று தெரியும். ஆனால் அதன் பின்னணியில் ஒரு மாபெரும் அசுரனின் தந்திரமும் மகாவிஷ்ணுவின் சக்கரமும் தேவர்களின் அச்சமும் கலந்த ஒரு மர்மமான கதை இருக்கிறது என்பது தெரியுமா? ஜாதகத்தில் ராகு கேது என்றாலே ஏன் நாம் பயப்படுகிறோம்? அமிர்தம் குடித்தும் ஒரு அசுரன் எப்படி 2 துண்டுகளாக வெட்டப்பட்டான்? வாருங்கள், காலத்தின் பின்னோக்கி சென்று சுவர்பானு என்ற அசுரன் ராகு கேதுவாக மாறிய அந்த உதிரம் உரைக்கும் வரலாற்றை பார்ப்போம். ஒருமுறை துர்வாச முனிவர் கொடுத்த மாலையை இந்திரன் அலட்சியப்படுத்தியதால் தேவர்கள் அனைவரும் தங்கள் சக்தியை இழந்து முதுமையடைந்தனர். அசுரர்களிடம் தோற்றுப்போகும் நிலை வந்தபோது மகாவிஷ்ணு ஒரு யோசனை கூறினார். பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுங்கள், அதை பருகினால் நீங்கள் மரணமில்லா வாழ்வையும் இழந்த சக்தியையும் பெறுவீர்கள். தேவர்களால் மட்டும் பார்க்கடலை கடைய முடியாது என்பதால் அவர்கள் அசுரர்களின் உதவியை நாடினர். அமிர்தத்தில் பாதி தருகிறோம் என்று ஆசை காட்டி அசுரர்களை சம்மதிக்க வைத்தனர். மந்தரமலையை மத்தாகவும் நாகராஜனான வாசுகியை கயிறாகவும் கொண்டு கடையத் தொடங்கினர். அசுரர்கள் பாம்பின் தலைப்பக்கத்தையும் தேவர்கள் வால் பக்கத்தையும் பிடித்துக் கொண்டனர். பல ஆண்டுகள் கடைந்த பிறகு கடைசியாக தன்வந்திரி பகவான் கையில் அமிர்த கலசத்துடன் தோன்றினார். அமிர்தம் வந்தவுடன் அசுரர்கள் அதை தேவர்களிடமிருந்து பறித்துச் சென்றனர். அசுரர்கள் அமிர்தம் குடித்தால் உலகம் அழியும் என்பதால் மகாவிஷ்ணு மோகினி என்ற பேரழகி உருவம் எடுத்து வந்தார். அசுரர்களை தன் அழகால் மயக்கி, நானே உங்கள் அனைவருக்கும் அமிர்தத்தை பகிர்ந்து தருகிறேன் என்று கூறி அவர்களை ஒரு வரிசையிலும் தேவர்களை ஒரு வரிசையிலும் அமர வைத்தார். அசுரர்களில் சுவர்பானு என்ற அசுரன் மிகவும் புத்திசாலி. மோகினி தேவர்களுக்கு மட்டுமே அமிர்தம் தருகிறாள், அசுரர்களை ஏமாற்றுகிறாள் என்பதை அவன் உணர்ந்தான். உடனே அவன் தனது மாய சக்தியால் ஒரு தேவரைப் போல உருமாறி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் யாருக்கும் தெரியாமல் அமர்ந்தான். மோகினி அவனையும் தேவர் என்று நம்பி ஒரு கரண்டி அமிர்தத்தை அவனது கையில் ஊற்றினாள். சுவர்பானு அதை தன் வாயில் ஊற்றி அது அவனது தொண்டை வரை இறங்கியது. விஷயம் தெரிந்த அடுத்த நொடி மோகினி தனது சுய உருவமான மகாவிஷ்ணுவாக மாறினார். கையில் இருந்த சுதர்சன சக்கரத்தை ஏவினார். அமிர்தம் சுவர்பானுவின் தொண்டையை கடப்பதற்குள் சக்கரம் அவனது கழுத்தை மின்னல் வேகத்தில் துண்டித்தது. அசுரனின் உடல் 2 துண்டுகளாக தரைமட்டமானது. ஆனால் அமிர்தம் அவன் தொண்டை வரை சென்றிருந்ததால் அவனது தலைப்பகுதியும் உடல் பகுதியும் அழியாமல் உயிர் பெற்றன. அசுரனின் தலைப்பகுதி ஒரு பாம்பின் உடலை பெற்று ராகு ஆனது. அசுரனின் உடல் பகுதி ஒரு பாம்பின் வாளை பெற்று கேது ஆனது. தவறு செய்தாலும் அமிர்தம் குடித்த காரணத்தால் பிரம்மா இவர்களை நிழல் கிரகங்களாக மாற்றி நவக்கிரக வரிசையில் சேர்த்தார். தங்களை காட்டிக் கொடுத்த சூரியன் மற்றும் சந்திரன் மீது ராகு கேதுவுக்கு தீராத பகை உண்டானது. அந்த பகையால்தான் இன்றும் அவர்கள் சூரியனையும் சந்திரனையும் அவ்வப்போது விழுங்குகிறார்கள். சூரியனை ராகு விழுங்கும்போது சூரிய கிரகணமும், சந்திரனை கேது விழுங்கும்போது சந்திர கிரகணமும் ஏற்படுகிறது. ஆனால் ராகு கேதுவின் உடல் துண்டிக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் விழுங்கும் சூரிய சந்திரன் அவர்களின் தொண்டை வழியாக மீண்டும் வெளியே வந்து விடுகிறார்கள். ராகுவும் கேதுவும் வெறும் கிரகங்கள் மட்டுமல்ல, அவை நமது கர்ம வினைகளின் பிரதிபலிப்பு. ராகு போகத்தையும் ஆசையையும் குறித்தால் கேது ஞானத்தையும் முக்தியையும் குறிக்கிறார். ஒரு அசுரனாக இருந்து அமிர்தம் குடித்ததால் கிரகமாக மாறிய இந்த ராகு கேதுவின் கதை விதியை யாராலும் வெல்ல முடியாது என்பதையே உணர்த்துகிறது. உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது எந்த இடத்தில் இருக்கிறார்கள்? இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஓம் நமோ நாராயணாய் என்று கமெண்ட் செய்யுங்கள். தேவர்களும் பயப்படும் ஒருவர். இவர் யார்? ஒரு வார்த்தை மட்டும், ஆனால் உலகம் கலங்கும். அவர் நல்லவரா அல்லது கலகக்காரரா? மறைந்திருக்கும் முனிவர். அவர் யார் என்று தெரிந்தால் நீங்கள் அதிர்ச்சி அடைவீர்கள். கமெண்ட்ல சொல்லுங்கள்.